இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா விழா இந்த விழாவை கொண்டாட சொன்னது யார்? ஏன் நாம் பாஸ்கா விழாவை இயேசு இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடினார்? அதன் அடையாளமாகத்தான் இன்றும் நாம் இந்த புதிய பாஸ்கா ஆகிய இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யார் சொன்னது இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு? கடவுள் தான் சொன்னார், யாரும் சொல்லவில்லை, கடவுள் தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் இன்றைய முதல் வாசகத்திலே விடுதலை பயணம் 12:14 வாசிக்கின்றோம். இந்த நாள் ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லுகிறார். தலைமுறை தோறும் கொண்டாடப்பட வேண்டிய விழா இந்த பாஸ்கா விழா. கடவுள் இது கட்டளையாக கொடுக்கிறார், ஆப்ஷன் கிடையாது. தலைமுறை தோறும் நீங்கள் வாழும் வரை எந்நாளும் நீங்கள் கொண்டாடுங்கள் என்று கடவுள் சொல்லியிருக்கார். இன்னுமாக விடுதலை பயணம் 13:3 வாசிக்கிறோம். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் வெளியேறி சென்ற இந்நாளை நினைவு கூறுங்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சென்ற இந்த நாளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? நினைவில் கூறுங்கள். இந்நாளில் தான் ஆண்டவர் தம் கைவன்மையால் உங்களை இங்கிருந்து வெளியேற வைத்தார். நீங்கள் புளிப்பு அப்பம் உணலாகாது என்று சொன்னார். ஆகவே இந்த நாளை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு தன் உடலை அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறார். தன் இரத்தத்தை அந்த இரத்தத்தை பானமாக நீங்கள் குடிங்கள் என்று கொடுக்கிறார். கொடுத்து விட்டு சொல்லுகிறார், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். இதை என் நினைவாக நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். நாம் எந்த பணியை செய்து கொண்டிருக்க ஒரு குருவானவர், இன்னைக்கு பல பணிகள் இருக்கு குருவானவருக்கு, முதன்மையான பணி அது. இதை என் நினைவாக செய்யுங்கள். இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள். இது என் ரத்தம், இதை வாங்கி குடியுங்கள். முதன்மையான பணி இதுதான். இது இயேசு கொடுத்த ஒரு கட்டளை, ஆப்ஷன் கிடையாது. அந்த பணி செய்யலாம், இந்த பணியை செய்யலாம், பள்ளிக்கூட பணி செய்யலாம், இல்லை என்று சொல்லல. நாம் செய்ய வேண்டிய பணிகள், சமூக பணி செய்யலாம். ஆனால் இது கடவுள் கொடுத்த கட்டளை. இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். இன்றும் திருச்சபையிலே தொடர்ந்து இதை நினைவாக, இயேசுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த கல்வாரி பலியாகிய இந்த திருப்பலி இது நினைவாக, இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இதை நினைவாக செய்யப்படுகிறது. இது கடவுள் கொடுத்த கட்டளை. நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். இது இயேசு சொல்லுகிறார், அவருடைய பாதங்களை கழுகிவிட்டு இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், போதகரும் கடவுளாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றார். நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு கட்டளை. இது ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். இது ஒரு அன்பு கட்டளை. நான் உங்கள் மீது அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இது கட்டளையாக அவர் கொடுத்திருக்கிறார், ஆப்ஷன் கிடையாது. அன்பு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏதோ காலங்காலமாக நடந்து கொண்டிருப்பதால் நாம் செய்து கொண்டிருப்ப ஒரு காரியம் அல்ல. ட்ரெடிஷனலாக திருச்சபை செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் அல்ல. இது கடவுளால் கொடுக்கப்பட்ட கட்டளை. பாஸ்கா விழா கொண்டாட சொன்னது கடவுள், அவர் கொடுத்த கட்டளை. இயேசு கிறிஸ்து இரா உணவின் போது அவர் கொடுத்த கட்டளை, என் நினைவாக செய்யுங்கள், அவர் கொடுத்த கட்டளை. ஆகவே அன்பு கட்டளை, இயேசு கொடுத்த கட்டளை. ஆகவே இது ஆப்ஷன் கிடையாது. ஆகவே தான் நாம் இதில் அர்த்தம் காண்கிறோம். கடவுள் சொல்ற நாம் செய்கிறோம். இன்று நாம் தவறாக இங்கே கூடியிருக்கவில்லை. கடவுள் சொன்ன காரியத்தைக்காக நாம் கூடியிருக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவைன் தியான குழுவோடு சேர்ந்து ஊட்டிக்கு ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷனுக்கு சென்றிருந்தேன். சகோதரர்களும் நானுமாக இணைந்து சென்றிருந்தோம். அங்கே ஊட்டியில் ஒரு பங்குக்கு சென்றோம். அந்த பங்கிலே பங்கு தந்தை அன்போடு பாசத்தோடு, நம்முடைய பங்கு தந்தை மாதிரி ரொம்ப பாசத்தோடு அன்போடு எங்களை வரவேற்றார்கள்.
வரவேற்று விட்டு தங்குறதுக்கு ரூம் இல்லை, பக்கத்தில் இருந்த அருட் சகோதரியுடைய இல்லத்தில் தங்க வைத்தார். அந்த அருட் சகோதரிகளும் எங்களை அன்போடு பாசத்தோடு வரவேற்று அறைகள் எல்லாம் கொடுத்து விட்டு டைனிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. டைனிங் ஹாலுக்கு கூப்பிட்டு வந்தால் டைனிங் டேபிளில் எல்லாம் படைச்சி வச்சுருக்காங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் படைச்சி வச்சுருந்தாங்க. வாங்க ஃபாதர், வாங்க பிரதர்ஸ், வாங்க அப்படின்னு பாசத்தோடு எங்களை அழைச்சிட்டு போய் நீங்கள் எது வேணும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என் கண்ணு எங்கே போச்சு அப்படின்னா, அந்த டேபிளில் ஸ்வீட் இருந்துச்சு, அதுவும் லட்டு மேலே என் கண்ணு போச்சு. எனக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் உட்கார்ந்தாங்க எது சாப்பிட்றதுக்கு. சிலவங்க ஸ்நாக்ஸ் எடுத்தாங்க, ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்க. நான் உடனே முதல்ல என்ன எடுத்தேன்னா ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டேன். சும்மா சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சரி இன்னும் ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் திரும்பவும் சாப்பிட்றது தான் ஆசை. அந்த சிஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிக்கிட்டேன், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப டேஸ்ட். அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் கேட்டாங்க, என்ன வேணும் ஃபாதர், டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஊட்டியில் என்ன ஃபேமஸ்ஸு? டீ ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப குவாலிட்டி கிடைக்கும், டீ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அவங்க டீ எல்லாம் ஊற்றி பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி சுகரெல்லாம் போட்டு கலக்கி பாசத்தோடு அன்போடு அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. இந்தாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டீயை குடித்தேன். டீயை குடித்தா அந்த டீ சப்புன்னு இருந்தது. எப்படி இருந்தது? சப்புன்னு இருந்தது, டேஸ்டே இல்லைங்க. என்ன பிரச்சனை? லட்டு பிரச்சனை. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் எதில் டீயில் உள்ள கோளாறு கிடையாது. பாலும் கெட்டுப்போன பாலெலாம் இல்லை, நல்ல பால் தான். சுகரும் போட்டிருக்காங்க போதுமான அளவு. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது? லட்டு. ஒன்று இல்லை 2 லட்டு என் நாக்கில் தொண்டையில். அதனால் என்ன தெரியலை, எனக்கு அதனுடைய சுவை தெரியவில்லை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இதோ இந்த நற்கருணை பற்றி பேசும்போதெல்லாம் திருப்பலியிலெல்லாம் நான் நினைவு கூறுவது என்னென்னா, என்னுடைய முதல் அனுபவம் இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக நான் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் தான். ஒரு கோடை காலத்தில் தான் நான் என்ன பெற்றேன்? புதுநன்மை பெற்றுக்கொண்டேன். ஒரு 10 மணி நேரம் காலையில், ரொம்ப வெயில் சூடு. இந்த பாருங்கள், எல்லாம் ஃபேனை அப்படி விசறிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதை போலப்பட்ட ஒரு காலநிலை. அவன் என்ன அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன், இன்னொன்று கொஞ்சம் ஆர்வம். நற்கருணை பெற போகிறோம், என்ன டேஸ்ட்டாக இருக்கும், இயேசு வேற சொல்கிறாங்க, என்ன டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் சுவைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு மனசுக்குள்ள. இன்னொரு பக்கம் கொஞ்சம் டென்ஷன். யார் கொடுக்க போகிறா? ஆயர் கொடுக்க போகிறாரு, ஆயர் கையால் வாங்க போகிறோங்கிற ஒரு டென்ஷன். அப்படியெல்லாம் இருந்து அப்போ அந்த நேரம் வந்துச்சு. எல்லாரும் லைனில் இருந்தாங்க, நானும் நின்னேன், நாக்க திறந்தேன். என்ன செய்தாங்க, கொஞ்சம் டென்ஷனும் ஆர்வம் இப்படி கலந்த ஒரு மனநிலையில் இருந்ததுனால வாயை சரியாக பிளக்கலை. வாயை பிளக்காதனால அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆயர் அப்படியே நாக்கில் வாய்க்குள்ள அப்படியே கையை வச்சு அந்த அவருக்கும் வேர்வை, அந்த கையில் இருந்த வேர்வை எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு சப்புன்னு இருந்தது. நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் இருந்த, இயேசு எப்படி நிற்க போகிறார், எப்படி சுவையாக இருக்க போகிறாரோ, எப்படி சுவைக்க போகுது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒயின் அப்புறம் இந்த அப்பம் அப்படி வேர்வை எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக மாறி என் நாக்கில் போய் சப்புன்னு இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியவில்லை, இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லை. உடல் சார்ந்த நிலையிலே நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், இதை புரிந்து கொள்ள நான் ஆர்வமாக இருந்தேன். அவங்க ஆன்மீக நிலையிலே எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதை கற்றுக்கொள்வதற்கான, அதை புரிந்து கொள்வதற்கான மனப்பக்குவம் அன்றைய நாட்களிலே எனக்கு இல்லை. ஆகவே என்னால் முடிந்தவரை என் அறிவால் நான் புரிந்து கொள்ள முயற்சி எடுத்தேன். ஆகவே என் உடலால் என்ன செய்கிறேன், என்னுடைய சுவை, ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, சுவையினால என்ன செய்தேன், இது என்ன டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சுவைச்சேன். ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நற்கருணை தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. ஒவ்வொரு திருப்பலியின் அடிப்படை நற்கருணை தான். That is a center of our Christian life. Eucharist, நற்கருணை. ஆனால் பல நேரங்களிலே இது நமக்கு ஒரு அனுபவமாக மாறல. நற்கருணை நமக்கு எதாக மாறல, அனுபவமாக நமக்கு மாறல. ஏன் அனுபவத்தை நாம தேடுறோம். எப்படிப்பட்ட அனுபவம்? ஆன்மீக அனுபவத்தை தேடல, உடல் சார்ந்த அனுபவத்தை தேடுகிறோம்.
தெசலோனிக்கர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 23 நாம் வாசிக்கின்றோம். தெசலோனிக்கர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 23 அமைதியல்லும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மா முழுவதையும் குற்றமின்றி காப்பாராக அப்படின்னு சொல்லப்படுகிறது. நமக்கு 3 காரியங்கள். நமக்கு ஒரு உடல் இருக்கிறது, நமக்கு ஒரு மனது இருக்கிறது, நமக்கு ஒரு ஆன்மா இல்லது ஆவி இருக்கிறது. ஆவி இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச பல நேரங்களில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீ பார்த்துங்க, நிறைய பங்குகளில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர் வந்துச்சுன்னா போதும், கொஞ்சம் சாமியார் கொஞ்சம் பிரசங்கத்தை நீட்டிட்டா போதும், எப்படா முடிப்பாரு, ஏன்னா நம்ம மட்டன் எடுக்க போகிறோம் கடையில், நல்ல பீஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு. அப்படி ஐயோ நீட்டிட்டாரா நேரத்தை, அப்படி என்ன செய்யணும், எப்படா நன்மை கொடுப்பாரு, நற்கருணை கொடுப்பாரு, வாங்கிட்டு உடனே ஓடி போயிடணும். பையோட தான் வந்திருப்பாரு, கேர்ஸ் பண்ணிட்டே போவார். இன்னைக்கு நல்ல பீஸ் கிடைக்காது, எல்லாம் சொத்தல் தான் கிடைக்கும். இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தவறல்ல கொண்டாடுவது, அந்த கொண்டாட்டம் தவறல்ல. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? முதன்மையான முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கிறோம்? உடல் இருக்கிறது, நம் மனது இருக்கிறது, ஆவி இருக்கிறது, ஆன்மா ஒன்று இருக்கிறது. ஆனால் எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம்? இன்னும் நமக்கு காரணம் என்னவென்றால், இன்னும் நாம் சுவைக்கவில்லை. இயேசு நற்கருணை இருக்கு, இயேசு கிறிஸ்துவை அவர் ஆவியாக இருக்கிறார். தூய ஆவியினால் இயேசுவின் உடலாக மாறுகிறது, தூய ஆவியின் வல்லமையினால் இயேசுவின் ரத்தமாக மாறுகிறது. இது ஒரு ஆன்மீக காரியம், இது ஒரு மறை உண்மை. நம் அறிவால் புரிந்து கொள்ள முடியாது, அறிவால் விசுவசிக்க முடியாது. அதனால தான் இயேசுவின் காலத்தில் நம் யோவான் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அவர் பசித்தோருக்கு உணவு கொடுத்தார், எல்லாம் நல்லா இருந்துச்சு. பெரிய கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. போக 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 இயேசு கிறிஸ்து தனக்கு நடக்க போகின்ற துன்பங்களை குறித்து பேச ஆரம்பித்தார். இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். இது என் ரத்தம், இதை வாங்கி குடிக்க வேண்டும் என்று சொன்னார். என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிக்காமல் நீங்க நிலை வாழ்வே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாத போதனையாக இருந்தது. அதனால என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க, அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு இதோ தன் 12 சீடர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போய்விட விரும்புகிறீர்களா என்று சொல்லி. ஆனால் பேதுரு அங்கே வந்து சொன்னார், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் அல்லவா உள்ளன அப்படின்னு. பேதுருக்கு புரிஞ்சிச்சா? பேதுருக்கும் புரியல, ஆனா விசுவசித்தார். இது அறிவால் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அல்ல, நாம் விசுவசிக்க வேண்டும். மெய்யாகவே இயேசு இந்த அப்பத்தில் இருக்கிறார், மெய்யாகவே அவருடைய ரத்தம், இதோ இது அவருடைய ரத்தம், இது விசுவசிக்க வேண்டும். இது இயேசு உடல் மாதிரி, இது வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லல. இது இயேசு ரத்தம் மாதிரி, இதை வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லல. இது என் உடல், வாங்கி குடியுங்கள், இது என் ரத்தம், வாங்கி பருகுங்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். இதை விசுவசிக்கணும். அன்புக்குரியவர்களே, நான் சமீபத்தில் இந்த வருடம் ஜனவரி மாதத்திலே நான் அருட்தந்தைகளோடு நான் மதிய நேரம் பகிர்ந்து கொண்டிருந்தேன், சாயங்காலம் நேரம். 1 மாதங்கள் நான் ஷிலாங் என்கிற ஒரு பகுதியில், அங்கே ஒரு தியான இல்லம் இருக்கிறது, MSFS அருட்தந்தையர்கள் நடத்துகின்ற ஒரு தியான இல்லம். அந்த தியான இல்லத்தினுடைய இயக்குனர் என்னோடு படித்தவர், குறுமடத்தில் என்னோடு படித்தவர். அது மட்டுமல்லாமல் அவர் அந்த தியான இல்லத்தின் இயக்குனராக மட்டுமல்லாமல் அந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில மறை மாவட்டங்களுக்கு எக்ஸாசிஸ்டாகவும் இருக்கிறார். எக்ஸாஸ்ட்னா தெரியும்ல, எக்ஸாஸ்ட்னா ஆயர் ஒரு குருவானவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பார். அவர் என்ன செய்வார், தீய சக்திகளை விரட்டுவார். அந்த அதிகாரம் பெற்ற அவர் தான் அந்த இயக்குனராக அங்கே இருக்கிறார். நான் அங்கே 1 மாதங்கள் அங்கே தங்கி இருந்து சில அனுபவங்களை பெற வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அங்கே சில அற்புதங்களை கடவுள் செய்து, ஒரு பக்கம் தீய சக்திகளை விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருந்தது கடவுளுடைய வல்லமையினாலே, இன்னொரு பக்கம் கடவுள் வல்ல செயல்களையும் அங்கே செய்து கொண்டிருந்தார். அதில் 2 முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னா, ஒரு பெண், அவளுக்கு 19 வயது இருக்கும், அவள் பெயர் த்ரீசா. அவள் 5 காயங்களை பெற்றிருக்கிறார். அவள் அந்த தியான இல்லத்தில் தான் தங்கி இருக்கிறார். இன்னொரு அவளுக்கு 22 வயது இருக்கும், சிங்ஸ்னோ என்கிற அவளுடைய பெயர். அவள் போன வருடத்துக்கு முந்தின வருடம், போன திருவிழாவுக்கு முந்தின திருவிழா
இயேசுவின் திருவுடல் திருரத்தம் திருவிழா அன்று அவள் என்ன செய்தாள் என்றால், இயேசுவின் திருவுடலை அவள் நாவிலே வாங்கினாள். வாங்கி பிறகு அந்த நற்கருணை அவள் நாவிலிருந்து விலகவில்லை. முழுங்கி பார்த்தா போகும், திரும்பி வந்துடும் நாக்கில். தண்ணி குடிச்சு பார்த்தா தண்ணி குடிக்க முடியல. பல மணி நேரங்கள் கழித்து அந்த இயக்குனர் தந்தை இடத்திலே வந்து அவள் சொன்னாள். அவரும் சொல்லி பார்த்தாங்க, ஏதாவது தண்ணி குடிச்சு பாரு அப்படின்னு. என்னால் குடிக்க முடியலை, ஆசிட் குடித்த மாதிரி இருக்கு, என்னால் முடியலை அப்படின்னு. நாக்கில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரே போதும் கரைந்து போவதற்கு, ஆனால் கரைந்து போகவில்லை. மாதங்களானது, வருடமானது, ஒரு வருடமானது, ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கலை, ஒரு ஜூஸ் குடிக்கலை, சாப்பிடவே இல்லை. ஒரு வருடங்களாக ஒன்றுமே சாப்பிடவில்லை. இன்னும் அந்த நாக்கிலே இருக்கிறது. இப்போது அவள் சமீபத்திலே போன மாதம்தான் சென்னைக்கு வந்திருந்தாள். சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கக்கூடிய குடும்ப ஜப சிகர மையத்திற்கு அவரும் இந்த இயக்குனர் தந்தையுமாக வந்திருந்தார்கள். மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குவிந்தார்கள். பல இடங்களுக்கு அந்த அருட்தந்தை அவளை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் பிரபலமாக்கப்படவில்லை இந்த செய்தி. ஏனென்றால் தகுந்த அனுமதி பெற்ற பிறகுதான் அதை மக்களுக்கு சொல்லுவோம் என்று அந்த இயக்குனர் தந்தை எங்களோடு கூறினார். ஆனால் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நற்கருணை இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு மாதங்கள் நாம் தங்கிய போது ஒரு நாள் அவர் ஒரு உரை கொடுத்தார் இயேசுவை குறித்து. அவள் கொடுத்த அந்த உரையில் அவள் கடவுள் அவளுக்கு வெளிப்படுத்திய சில சத்தியங்களை குறித்து அவள் எங்களோடு பேசினார். குருக்களும் கன்னியர்களும் அதிலே கலந்து கொண்டு நாங்கள் அவள் பேசுவதை கேட்டோம். 3 மணி நேரம் அவள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தாள். எங்களுக்கு கொஞ்சம் கூட அழுக்கலை அவள் பேசியது. ஏன்னா பாருங்க, நற்கருணை இயேசு கிறிஸ்து நாவில் இருக்கிற. அப்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் திருவுடலையும் திருரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இந்த அப்பத்தில் இருக்கிறார், மெய்யாகவே இதோ இந்த திராட்சரசத்தில் அவருடைய ரத்தம் இருக்கிறது என்பதை விசுவாசிச்சிருந்தோம்னா, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம எவ்வளவு நெருப்பாக இருக்க முடியும். இந்த சிறுமி 22 வயது, அவளுக்கு ஒரு 4 அடி தான் இருப்பான். பார்த்தாச்சுன்னா ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை மாதிரி இருப்பான். அவள் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் 3 மணி நேரம் அவள் இறை செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறாள். ஆவியிலே இறை செய்தி கொடுத்து கொண்டிருக்க காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அது முழுமுழுசாக அவளால் நம்ப முடிகிறது. எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், நாக்கில் பார்க்கலாம். அழியாமல் இருக்கிறார். இதை விசுவாசிச்சதுனால தான் அவளுக்கு இவ்வளவு வலிமை கிடைத்தது. இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு அதனுடைய வலிமையை, வல்லமையை உணராம இருக்கிறதுக்கு, நற்கருணைய வல்லமை, ஆற்றலை உணராம இருக்கிறதுக்கு காரணம்னா நம்முடைய விசுவாச குறைவுதான் காரணம். இது விசுவாசிச்சோம்னா அவருடைய வல்லமையை நம்ம என்ன செய்ய முடியும்? நற்கருணாதர் இயேசுடைய வல்லமையும் ஆற்றலையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர், இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? நமக்கு இது சுவையாக தெரியாது. ஆன்மீகம் கடவுள் நமக்கு சுவையாக தெரிய மாட்டார். ஆவியாக இருக்கிற கடவுளை நாம் அனுபவிக்க முடியாது. உடல் சார்ந்த நிலை தான் நமக்கு அனுபவங்கள் உண்டாகும். ஆகவே தான் உரோமையர் அதிகாரம் 6 இறைவார்த்தை 23 நாம் வாசிக்கின்றோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? ஆன்மா அழிந்து போகும். எது அழிந்து போகும்? என் ஆன்மா அழிந்து போகும். என் ஆன்மா அழிந்து போகும். நம் ஆன்மா அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதோ முன்னோர்கள் இதோ மன்னாவை உண்டார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அவர் அழிந்து போக மாட்டார்கள். அழியாத அருமருந்தாக இதோ நற்கருணை வடிவிலே இயேசு ஒவ்வொரு திருப்பலியிலும் அவர் வருகிறார். இதை நாம் விசுவாசிக்கணும். நாம் விசுவாசிச்சோம்னா நம்ம என்ன செய்வோம்? ஆயத்தமாக இருப்போம். ஆயத்தத்தோடு, அவருடைய பயபக்தியோடு, ஆயத்தத்தோடு நாம் என்ன செய்வோம்? இயேசுடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் நாம் உண்டு குடிப்போம். அந்த தியான இல்லத்தில் பார்த்தன ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அங்கே திருப்பலியில் கலந்து வந்த எல்லாருமே முழந்தாள் படிட்டு தான் நற்கருணை பெற்றுக்கொண்டார்கள். அந்த தியான இல்லத்தில் அந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு 3000-4000 மக்கள் வருவாங்க. அந்த பெரிய கூட்டத்தில் கூட ஒரு 50% மக்கள் எல்லாருமே முழந்தாள் படிட்டு தான் என்ன செஞ்சாங்க? நற்கருணை. அவ்வளவு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அவ்வளவு என்ன செய்தாங்கன்னா பக்தி செலுத்தினாங்க. ஏன்னா விசுவசிக்கிறாங்க. நம்ம சில நேரம் பார்க்குறோம், ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போடுறோம்.
காரணம் நம்முடைய விசுவாச குறைவு. நம் விசுவாசம் வந்தது என்றால் நாம் என்ன செய்வோம்? நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை தகுதியாக்குவோம். இயேசு உடலை இரத்தத்தை உண்டு குடிக்கிறதுக்கு என்னை நான் தகுதியாக்க ஆரம்பிப்பேன். நல்ல ஒரு பாவ அறிக்கை செஞ்சு என் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு என்னை ஆயத்தப்படுத்தி ஆயத்தமான நிலையிலே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உண்டு குடிக்க ஆரம்பிப்போம். ஆக அன்புக்குரியவர்களே, இதோ கடவுள் நமக்கு இனமாக அவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டளை, அதான் அன்பு கட்டளை. அன்பு கட்டளை எப்போது நமக்கு சாத்தியமாகும்? இது அன்பு கட்டளை. இதோ யூதர்களுக்கு 616 கட்டளைகள் இருந்தது, சட்டங்கள் இருந்தது. மோசே மூலமாக 10 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு நமக்கு ஒரே ஒரு கட்டளை, கடவுளை அன்பு செய், பிறரை அன்பு செய். கடவுளை அன்பு செய், பிறரை அன்பு செய். இந்த கட்டளை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளை. ஆகவே தான் இதோ இந்த நாளிலே இதோ இந்த அன்பு கட்டளையை கொடுக்கிறார். அன்பு கட்டளை என்னும் அன்பு என்பது நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கிறது. அன்பு பாருங்க, இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். சிலர் ஓடிப்போவார்னு ஏற்கனவே இயேசுவுக்கு தெரியும். சிலர் ஒருவர் காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு ஏற்கனவே தெரியும். ஒருவர் மறுதளிப்பார் என்று இயேசுக்கு ஏற்கனவே தெரியும். தற்செயலாக நடந்தா கூட நம்ம என்ன செய்வோம்? சரி, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருவோம், அன்பு செய்வோம். ஆனால் ஏற்கனவே செய்ய போறாங்க, இந்த தீங்கு அநீதி எனக்கு செய்ய போறாங்க, தெரிந்தும் என்ன செய்கிறார்? தன்னை தாழ்த்தி இதோ அவர்கள் மீது அன்பு கொண்டு என்ன செய்கிறார்? அவருடைய பாதங்களை கழுவுகிறார். பாருங்க, ஆன்டிசிபேட்டட் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிசிபேட்டட் ஃபர்கிவ்னஸ். அவர் என்ன செய்ய வராரு? எனக்கு தீங்கு செய்ய போறாருன்னு தெரிந்தும் அவர் என்ன செய்கிறேன்? முன்கூட்டியே என்ன செய்கிறேன்? நான் மன்னிக்கிறேன். பாருங்க, முன்கூட்டியே நான் மன்னிக்கிறேன். இந்த ஒரு மனநிலை. எனக்கு தீங்கு செய்வார்கள் தெரியும். நான் கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கிறவன், அவருடைய அன்பு கட்டளையை நான் பெற்றவன். எனக்கு தீங்கு செய்தவர்களை நான் மன்னிக்க வேண்டும் என்று கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார். அதனால நான் ஆயத்தமாக இருப்பேன். எந்த சூழ்நிலையும் நான் ஆயத்தமாக இருப்பேன். இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நான் வாழும் போது ஆயத்தமாக இருப்பேன். அவர்களை நேசிப்பேன், அவர்களை அன்பு செய்வேன். அப்பதான் நாம் பணிவிடை புரிய முடியும். இல்லைன்னா நம்முடைய பணிவிடைகள், நாம் செய்கிற பணி சுயநலமாகிவிடும். நல்லது செய்தவங்களுக்கு நான் நல்லது செய்வேன், கெட்டது செய்வங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன். இது உண்மையான அன்பு அல்ல, உண்மையான அன்பு அல்ல. ஆக அன்புக்குரியவர்களே, இதுதான் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அன்பு கட்டளை, இந்த அன்பு கட்டளை. ஆகவே இந்த அன்பில் நாம் வளர்றதுக்கு, இந்த அன்பில் நம்ம வளரணும். இந்த அன்பு உற்பத்தி ஆகணும், நமக்குள்ள உற்பத்தியாக வேண்டும் இந்த அன்பு. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய உடலை ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய மனதை ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய ஆன்மாவை ஒப்பு கொடுக்கணும், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுப்பது எதனுடைய அடையாளம்? தாழ்ச்சியினுடைய அடையாளம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இதுதான் தாழ்ச்சியின் அடையாளம். தன்னுடைய சீடர்களின் பாதங்களை அவர் கழுவுகிறார். இது எதனுடைய அடையாளம்? தன் தாழ்ச்சியினுடைய அடையாளம். நம்மை கடவுளுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற போது, நம்மை தாழ்த்துகிற போது, இதைத்தான் நாம் பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 5 நாம் வாசிக்கிற போது, இது கடவுளாக இருந்த இயேசு கிறிஸ்து அவருடைய நிலையை வரிந்து கட்டிக்கொண்டு இருக்கவில்லை. அவர் என்ன செய்கிறார்? தன்னை தாழ்த்தி அவர் வெறுமையாக்கினார், தன்னை வெறுமையாக்குகிறார். வெறுமையாக்கி அவர் என்ன செய்கிறார்? அடிமையின் கோலம் பூண்டார் என்று வாசிக்கிறோம். ஒரு அடிமையானார். பிஷப் வில்டன் ஷீன் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அவர் இருக்கையிலிருந்து என்ன செஞ்சாரு? சீடர்களிடத்தில் போனார். இருக்கை, இயேசு கிறிஸ்து அவர் இருந்த இடம் எங்க? விண்ணகம். அங்கிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து என்ன செய்தார்? தன்னுடைய ஆடைகளை எல்லாம் களைந்தார். இது எதை குறிக்கிறது என்றால், அவர் வெறுமையாக்கியதை குறிக்கிறது. தன்னை வெறுமையாக்கினார். வெறுமையாக்கி அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய சீடர்கள் பாதங்களை அவர் கழுவுகிறார். ஒரு அடிமையின் கோலம் பூண்டார், ஒரு அடிமையானார். யாருக்கு அடிமை? வார்த்தைக்கு அடிமை. எது வார்த்தை? கடவுளை அன்பு செய், பிறரை அன்பு செய். அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு இயேசு அடிமை. நாம் கடவுளுக்கு அடிமையாகணும், வார்த்தைக்கு அடிமையாகணும். அன்னை மரியாள் சொன்ன போல அவருடைய வார்த்தைக்கு அடிமை. இது எங்கிருந்து வரும்? தாழ்ச்சியிலிருந்து தான் வரும். தாழ்ச்சியிலிருந்து. பெருந்தன்மை எல்லாம் இதுக்கு ஆப்போசிட் என்ன?
தற்பெருமை, நான், சுயம். இட்ஸ் ரூட் காஸ் ஆஃப் ஆல் சின். பாவத்தினுடைய 7 சாவான பாவங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பாவம் என்னன்னா, இந்த தாழ்ச்சிக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியது எனக்கு, நான், எனக்கு எல்லாம் தெரியும். இதுதான் அடிப்படை தடையாக இருக்கிறது. இந்த தாழ்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. கடவுளுடைய அருளை பெறுவதற்கு, அன்புங்கிறது ஒரு அருள், கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அருள், இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு அருள். இந்த அன்பை நம்ம உள்ளங்களில் ஊற்றுவார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தாழ்த்தணும். நம்ம கடவுளுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னை வெறுமையாக்கி, ஆண்டவரே என்னால் நீங்கள் கொடுத்த கட்டளை என்னால் கடைபிடிக்க முடியலை, நான் சுயத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, அதனால என்னால் முடியலை. வெவ்வேறு சூழ்நிலையாக இருக்கலாம். நான் பணி செய்கிற ஒரு சூழ்நிலை என்னை இன்ஃப்ளூயன்ஸ் செய்திருக்கலாம், நான் வளர்ந்த ஒரு சூழ்நிலை என்னை இன்ஃப்ளூயன்ஸ் செய்திருக்கலாம், இது ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்கலாம், முன்னோர்கள் மூலமாக இந்த ஒரு மனநிலை எனக்குள் உண்டாகி இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவரே, இதோ இந்த குலத்திலிருந்து என்னால் வெளிவர முடியல, சுயம், நான் நினைக்கிறதான் நடக்கணும் என்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிறேன். அதுதான் எனக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. ஆனா இயேசு சொல்ற, உங்கள் போதகரும் கடவுளாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றார். நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள். எதை குறிக்கிறது? தாழ்ச்சியை குறிக்கிறது. கடவுளுக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற போது அவருடைய கிருபை, அவருடைய அருள் நம்ம மீது இறங்கி வரும். இப்போது கூட தெய்வீக அருள் இந்த இடத்தில் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அந்த அன்பு கட்டளையை கடைபிடிப்பதற்காக, கடவுளை அன்பு செய்வதற்காக, பிறரை அன்பு செய்வதற்காக, பொருளை விட மேலாக, நிரந்தரமற்ற பொருட்களை விட மேலாக கடவுளையும் பிறரையும் அன்பு செய்வதற்காக, அந்த அருளை கடவுள் நமக்கு கொடுப்பதற்காக, நம் உள்ளத்திலே அந்த அன்பை நம்ம உள்ளத்தில் ஊற்றுவதற்காக கடவுள் ஆவியானவர், கடவுள் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருப்பார். இந்த நிகழ்வை செய்வதற்கு முன்பாக இதோ நம்மை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தினோம் என்றார். இதோ குருவானவர் என்ன செய்ய போகிறார்? இதோ பாதங்களை கழுவ போகிறார். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு முன்பாக நம்மை இதோ முழுவதுமாக கடவுளுக்கு முன்னாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா கடவுளுடைய அருள் நம்ம மீது வந்து தங்கும். அவருடைய அருள் கிடைத்தது என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக, அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ முடியும். அவருடைய அன்பு கட்டளையை நாம் என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது நற்கருணை இல்லாமல் என்ன இல்லை? குருக்கள் இல்லை, குருத்துவம் இல்லை. குருத்துவம் இல்லாமல் இதோ நற்கருணை இல்லை. ஆகவே இந்த நாளில் குருக்களுக்காகவும் விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இதோ நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அருட்தந்தையர்களோடு, அருட்தந்தையர்களோடும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர்கள். அவர்கள் சில கிராமப்புறங்களிலெல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள். அப்போது பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த நாட்கள் எல்லாம் எப்போ ஆரம்பிப்போம்னா, ஒரு 6 மணிக்குன்னா மக்கள் வர்றதுக்காக காத்திருப்போம். அரை மணி நேரம் கூட காத்திருப்போம். என்ன செய்யறது? ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க. கடைசியில் வந்துடுவாங்க, பெரிய கூட்டம் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி கூட்டமாக போயிடும். அப்புறம் அந்த பகுதியில் ஒரு காக்கா கூட பார்க்க முடியாது. ஃபாதர் சொன்னார், துணைக்கு ஒரே ஒரு நாய், அதுவும் நான் வளர்த்ததுனால அப்படின்னு. இன்னொரு ஃபாதர் சொன்னார், நாயை வளர்க்குறது கூட சாப்பாடு இல்லை அப்படின்னு. நிலைமையை பாருங்கள். சில நேரங்கள் நம்ம எங்கே பார்க்குறோம்? இப்போ இந்த பங்கில் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்து கொண்டிருப்போம். எவ்வளோ சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறார்கள், குருக்கள் கடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் குறை கூறிக்கொண்டு இருக்க முடியாது. ஆகவே குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கூட எவ்வளோ அழகான டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது. இன்னும் 1-2 மணி நேரம் கழித்து பார்த்தாச்சுன்னா ஒரு யாருமே இருக்க மாட்டாங்க. அறையில் பார்த்தா ஃபாதர் மட்டும்தான் தனியார் ரூமில் இருப்பார். சில கஷ்டங்கள், சில வேதனைகள் யாரிடத்தில் சொல்கிறது? யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வது? குருக்களை நேசிக்க வேண்டும், குருக்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்தால் அது கடவுள் பார்த்துக் கொள்வார். அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை, ஆன்மீக பொறுப்பை கொடுத்திருக்கிறார். மக்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டும். அவர்கள் ஒருவேளை அவர்களும் குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான், சமூகத்திலிருந்து வந்தவங்க தான். அவர்களும் தவறு செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அழைத்தவர் பார்த்துக் கொள்வார். நாங்கள் அழைச்சவருக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் விமர்சனம் செஞ்சு இல்லாது பொல்லாது பேசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வேதனை மேல் வேதனைப்படுத்தக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். சிலவங்க பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஒரே அளதான் பிடிக்கும். பிடிக்காதவங்களும் அப்படியே விட்டுருவாங்க. இவரை வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தாச்சுன்னா எல்லாருக்கும் அவருக்கு டைமே இருக்காது.
ரிசீவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. எது போகணும், எது மெசேஜும் ஆறுதலும் அன்பும் எல்லாம் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சிலரை அப்படியே விட்டுருவாங்க. குருக்கள் என்று பார்க்க வேண்டும். குருக்கள், கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட குருத்துவம். குருக்கள் அவர்களை தாங்க வேண்டும், ஜெபத்திலே தாங்க வேண்டும், சோர்விற்ற வேளைகளிலே ஆறுதல் பேச வேண்டும். நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லணும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்போது இந்த விழா நமக்கு அர்த்தமுள்ள விழாவாக அமையும். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.